இவனுக்கு இதே வேலையா போச்சு. டே கிரண், கிரண், டே கிரண், இங்க பாரு. ஆ! என்னப்பா என்னாச்சு? ஒன்னும் ஆகலடா. அப்பப்போ இந்த மாதிரி கனவுலாம் வரும். அது என் கழுத்தை பிடிச்சதுமா, உயிரே போன மாதிரி இருந்துச்சுமா. அம்மா பயப்படாதடா. சரிப்பா, அதை மறந்துரு. உட்காரு. டென்ஷன் ஆகாதடா. உட்காரு, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். பயப்படாத. டேய், பெல் அடிக்குது, போய் பாரு. டேய், போய் பாருடா. அம்மா அம்மா அம்மா, கதவு திறங்கம்மா. அம்மா அம்மா, தயவு செஞ்சு கதவு திறங்கம்மா. அப்பா, என்னாச்சுடா? அங்க என்னடா யாரோ காமிக்கிற? என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்கப்பா. எதுக்குடா பயப்படுற? என்னடா? என்ன என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னங்க, என்னங்க, உங்களுக்கு என்னாச்சு? என்னங்க? என்ன பாரு, நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? என்ன திரும்பி பாரு. என்னங்க? நான் இங்க இருக்கேன். என்ன திரும்பி பாரு, நான் இன்னும் சாகல. கண்ணா, கிரண் அப்பா எங்கடா? என்னங்க? என்னங்க? எந்திரிங்க. டாடி.
அண்ணா மைக்கேல் மைக்கேல் அப்பா, இந்த கோவிடால நான் 15 நாள் குவாரண்டைன்ல மாட்டிக்கிட்டேன். என்னால உங்க சாவுக்கு கூட வர முடியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மா, என்னாச்சும்மா? உண்மையை சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு இன்னும் கூட புரியலடா. என்ன நடந்ததுன்னே தெரியலடா. ஹலோ ஷாம். ஹலோ மைக்கேல், எங்கடா இருக்க? ஐ எம் அட் ஹோம். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். சரி, ஓகே. ஓகே. எங்க இன்வெஸ்டிகேஷன்ல கத்தி வந்து தானா குத்துற மாதிரி அம்மாவும் தம்பியும் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க? கத்தியில குத்துப்பட்டு இறந்ததா ரிப்போர்ட் வந்திருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா? நோ. அன்னைக்கு ஒரு கேஸுக்காக உங்க அப்பா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அன்னைக்கு நாங்க லஞ்ச் டைம்ல ஒன்னா தான் சாப்பிட்டோம். அன்னைக்கு உங்க அப்பா முகத்துல எந்த விதமான டென்ஷனும் இல்லாம நல்லா தான் இருந்தாரு. ம். ஆனா அன்னைக்கு ராத்திரியே அப்பா இறந்துட்டாரு. எங்க டியூட்டியை நாங்க செய்றோம். ஸ்டேஷன்ல வேலை இருக்கு. இப்போ நான் கிளம்புறேன். சரியா? ஓகேடா. நான் இடையில வந்து உன்னை பார்க்குறேன். ஓகே மைக்கேல், பாய். பாய். உட்காருமா. மைக்கேல், மா சொல்லுமா. வந்து 15 நாள் ஆகுதுல்ல. நீ சிந்துவை கூட்டிகிட்டு உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்ல. அன்னைக்கு அப்பா இறந்தப்போ அண்ணன் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. மாமா, நாளைக்கு நானும் சிந்துவும் வீட்டுக்கு வரோம். சந்தோஷம் மாப்பிள. சரிங்க மாமா. ஓகே தானே? ம் ம். அம்மா, நாங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரோம். நாளைக்கு ஈவினிங் வந்துடுவோம். அதேனடா, ஒரு வாரம் சேர்த்து இருந்துட்டு வாங்க. இல்லைம்மா, நாளைக்கு கிளைண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரி, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. சரிம்மா. உங்கள் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? என்னங்க, பொண்ணும் மாப்பிள்ளையே வர டைம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் பனியனோட உட்காந்துட்டு இருப்பீங்க? முதல்ல போய் சட்டையை மாத்திட்டு வாங்க. ஹலோ மிஸ் ஸ்ரீமதி, அது எனக்கு நல்லா தெரியும். நான் மாப்பிள்ளையும் கிடையாது,
பொண்ணும் கிடையாது. வர்றது என் பொண்ணு தானே. அதோ வந்துட்டாங்க போல. அக்கா வந்துட்டாங்க. வாமா தங்கம். வாங்க மாப்பிள்ள, வெல்கம் டு இந்தியா. அம்மா என்னம்மா அழுகுற? என்ன மாப்பிள்ள, என் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லையா? சும்மா ஜோக் பண்ணம்மா. இது கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். கடவுள் உனக்கு பேசுறதுக்கு வாய் கொடுக்கலன்னு கவலைப்படாத. கண்ணுலயே பேசுறதுக்கு சக்தி கொடுத்துருக்காரு. அதனாலதான் இப்படி ஒரு மாப்பிள்ளைய உனக்கு கொடுத்துருக்காரு. என்ன மாப்பிள்ள? அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. வாங்க மாப்பிள்ள, போய் சாப்பிடலாம். வாமா. வாமா. வாங்க வாங்க. மாமா, அப்பா இறந்தப்போ கூட இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அட விடுங்க மாப்பிள்ள, வாங்க சாப்பிடலாம். சிந்து, இதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷா? ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றோம்ல. வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கு. ஹே, ஹவுஸ் இட் பாசிபிள்? பிக் ஃபேஸ் மாதிரி இருக்கு. ஹே, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன். கம் ஆன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. இல்லை மாமா, நான் கிளைண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். நான் இப்போ கிளம்பணும். சரி, ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க மாமா. மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, இதுக்கு முன்னாடி என்ன நிறைய தடவை ஏமாத்திருக்கீங்க. இனிமே அப்படி பண்ணக்கூடாது. சரி, என்ன வேணுமோ செய்கிறேன், சொல்லுங்க. நீங்க இருக்கிற ஏரியாலேயே உங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு புது வீடு உங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன், வச்சுக்கோங்க. மாப்பிள்ள, உங்களுக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காக வாங்கிக்கங்க. அதுக்காக இல்லை அத்தை. என்ன இல்ல, எங்களோட சொத்தெல்லாம் உங்களுக்கு தானே. எங்களுக்கு உங்களை விட்டா யார் இருக்கா சொல்லுங்க. அதுக்கு இல்லை. சரி, வாங்கிக்கிறேன். இதாங்க மாப்பிள்ள, புடிங்க.